நிறைஞ்ச கூட்டத்திற்கு நம்முடைய பணிவான வணக்கம். பணிவான வணக்கம் வணக்கம் வணக்கம். வசிஷ்ட மகாமுனிவருக்கும் அருந்ததி என்று சொல்லப்பட்ட ஒரு பத்திரை பெண்ணுடைய வம்சாவளியாக வந்த ஆனா இப்ப அப்பமார்கள் பெண்ணாய் பிறந்திருக்கும் நமதருமை தாய்மார்கள் தீப ஒளியும் தெய்வீகம் நிறைந்த ஒரு மாபெரும் சபை அரங்கேற்றம் செய்து காளியம்மாளுடைய திருவிழாவை முன்னிட்டு நாடகத்தை இன்னைக்கு சதுர்கூட்டி வச்சிருக்காங்க அல்லவா? கண்டிப்பாங்க. கொட்டும் பணி என்று பாராமல் இந்த மாதிரி பணியில சினிமா பாப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. தெருக்கூத்தம் இருக்கிறதுக்கா பாக்குறாங்க. கண்டிப்பாங்க. சினிமான்னு பார்க்கவே மாட்டாங்க. எல்லாம் இழுத்து போட்டு கம்மனால படுத்து தூங்கிருப்பாங்க. உண்மைதான். ஆமாங்க. கொட்டும் பணி என்று பாராமலும் கூட எவ்வளவு பெரிய பணியிலே நமது அருமைக்குரிய கள்ளம் அறியாது கவனம் புரியாது வெள்ளை உள்ளம் படைத்த அருந்ததி மக்கள் சேர்ந்து கெடுவாரும் இல்லை, பிரிந்து வாழ்ந்தாரும் இல்லை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பழமொழிக்கு இணங்க காளியம்மாளுக்காக வேண்டி இன்று ஒரு நாள் நமது தூக்கத்தை கெடுத்து நாம் சீக்கிரம் நாடகத்தை கண்டுகளித்து ஆதரவு அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ளூரை சேர்ந்த பொதுமக்கள் இன்று காளியம்மாளுக்காக வேண்டி நாடகத்தை கண்டு ரசிக்கிறாங்க. அவருடைய குடும்பத்தில் கூடிய காத்து கருப்பு பேய்ப்பு சாசி பில்லி சூனியம் நலி நலக்கும் நோய் நொடி
எதிரி சதிரி எதுவா இருந்த போதிலும் எதுவாக இருந்தாலும் அந்த காளியம்மாவுடைய கிருபையினால் கிருபையால் பஞ்சிலே தீயிட்டால் எப்படி பஸ்தீகரமாகிறது சாம்பலாகிறதோ சாம்பலாகிறதோ அதுபோல் அவரவருடைய குடும்பத்தினுடைய கஷ்டம் கவலை நோய் நொடி என்ன ஆமாங்க எதிரி சதிரி எதுவா இருந்த போது எதுவாக இருந்த போது எண்டாவது எண்ணம் இருந்தாலும் அண்டாமல் விலைக்கு விலகி விலகி கஷ்டத்தை எல்லாம் விலக்கி விலக்கி என்னைக்கு நெருகடலாய் நீடூழி காலமாய் பாலாறு செல்வமாய் வளர வேண்டும். ராமோஜி ராமோஜி நமது அருமையான தங்கம் ஆமாங்க பிலிப்பிலி சிங்கக்குட்டி பிலி வயிற்றிலே பிறந்த மான் பஞ்சீகரம் ஆமாங்க சொல்லெல்லாம் கூடினாலும் அருத்தினுடைய சொல்லுக்கு நிகராகாது வில்லெல்லாம் கூடினாலும் விதியினுடைய வில்லுக்கு நிகராகாது கட்டுப்பட்டாலும் கௌரிமான் கைகளால் கட்டுப்பட வேண்டும் குட்டுப்பட்டாலும் மோதிரி கையால் அதுபோல இப்படிப்பட்ட பெயரும் புகழும் வாய்ந்த நமது அருமைக்குரிய நண்பர் நமது சேகர் அவர்கள் அவருடைய பணத்திலிருந்து நம்முடைய பணத்திலிருந்து ஒரு 100 ரூபாய் அள்ளி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சேகர் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அள்ளி கொடுத்தார். 100 ரூபாய் கொடுக்க 200 ரூபாய் மழையாக வளர்ந்து ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூனி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து காளியம்மாவுடைய கிருபை நாளை கஷ்டம் கவலை எல்லாம் விலகி என்னைக்கு சுகமாய் வளர வேண்டும். மட்டும் இல்லாமல் எனது 6 நண்பராகப்பட்ட யாரு இன்னும் கௌதம் கௌதம் ஏன்னா ரவேண்ணா கௌதம் தானே இன்னும் கௌதம் அவர்கள் எனக்காக வேண்டி 50 ரூபாய் அந்த காலத்து ஆண்ட்ரியாவை போல அந்த காலத்து பழைய நோட்டு 4 பக்கம் கிழிந்து கொடுத்திருக்கிறார். இன்னும் கௌதம் அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து அவர் லவ் பண்ணக்கூடிய பொண்ணு அவருக்கே செட் ஆக வேண்டும். நல்ல வாழ்த்து. நான் யாருன்னு உனக்கு தெரிகிறதா? சொல்லுமா அம்மா நான் வாழப்பாரு வாமுள்ள என் பெயர் என்னவென்று அறிந்தாயா? என்னுடைய பெயரோ நடப்பன பரப்பன ஊரும் வகை நீந்தும் வகை என்று சொல்லப்பட்ட 8,84,000 ஜீவவேதங்கள் அதுல ஊரும் வகையை சேர்ந்த பாம்பு கூட்டத்தை சேர்ந்த என் பெயர் நாகக்கன்னி. பெயர் நாகக்கன்னி. ஆமா சரி சரிங்க. நாகக்கன்னி என்றால் என் உடல் முழுவதும் பாம்பினுடைய உருவம், தலை மட்டும் பெண்ணினுடைய வடிவம். இப்படி பாம்பினும் கூட்டலாமல் பெண்ணிலும் கூட்டலாமல் அதிசயமாக பிறந்ததால்தான் என்னை நாகக்கன்னி என்று அழைப்பார்கள். அதனாலதான் நாகக்கன்னின்னு சொல்றாங்க. சரி 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 சரிங்க. நான் எங்கே வசித்து வருகிறேன்? எங்கே? அம்மா உலகத்தில் கீழே 7 உலகம் மேலே 7 உலகம். கீழே 7 உலகம் மேலே 7 உலகம். ஆமா. சரி. அதிலே
இல்ல சத்தம் சத்தம் தலைவரே ரவுஜ் பண்ணாது உட்கார் பக்கல எவ்வளவு நேரம் அதுல பாதாள உலகத்தை சேர்ந்த பாதாள உலகத்தை சேர்ந்த பாதாள உலகத்திலே வாழ்ந்து வருகின்ற பாம்பு கூட்டத்தை சேர்ந்த எங்க அப்பா நாகராஜனுக்கும் என் தாயாரோ கௌரி அம்மா என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கு பிறந்தவர் ஆமா நான் ஒரே ஒரு மகள் அம்மா நான் ஒரு மகளாக நான் பிறக்கும் போது என் உடல் முழுவது பாம்பாக தலைமட்டு பெண்ணாக பிறந்த உடனே பார்த்தவர் சிரித்தார், என்னை பரியாசு பேசினார். நீ கண்ணம்மா உலகத்தில் இப்படி ஒரு பெண்ணா, உலகத்தில் யாராவது இப்படி அதிசயமாக பிறப்பார்களா அப்படி என்று என்னை முன்னவிட்டு பின்னாடி சொல்லாத வார்த்தையெல்லாம் என்னை சொல்லினார்கள், சுட்டி காட்டினார்கள். இதற்கெல்லாம் ஒரே ஒரு வழி, என்னதான் செய்வது என்பதற்காக சிந்திக்கும் போது அம்மா நான் பாடங்களை படிப்பதற்காக தினந்தோறும் தவறாமல் படிக்க பாடசாலைக்கு போவது வழக்கம். ஆமா நான் வளர்ந்து வாலிபமான உடனே நான் பாடசாலைக்கு சென்று படிக்க போகும்போது நான் எப்படி கால்களா இருக்கிறது நான் நடந்து செல்வதற்கு எப்படிமா போவேன்? ஒரு பாம்பானது எப்படி ஊர்ந்து போகுது நெல்லிலேயே ஐயா என்ன குசல் நாடகம் ஆடுற ஒரு பாம்பானது எப்படி ஊர்ந்து செல்லுகிறதோ அது போல நான் ஊர்ந்து கொண்டே பாடசாலைக்கு போவது, பாடங்களை படிப்பது, இதுதான் என்னுடைய வேலை. சரி சரிங்க. நான் பாடத்தை படிக்கிறதுக்கு போனா வாயில ஒரு புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு வாயில் வச்சுப்பீங்க. ஆமா அப்படியே பாம்பு ஊர்வதி போல் ஊர்ந்து கொண்டு போவது. சரி சரி சரி. அங்கே சென்று பாடங்களை படித்தேன். அங்கே பாடங்களை படிக்கும் போது பாண்டவரை பற்றி விரிவாக எழுதியிருந்தது அந்த புஸ்தகத்துல. எப்படி அதுல தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பேர்கள். அந்த 5 ஒருவரை பற்றி விரிவாக எழுதியிருந்தது. யாரு? அவர்தான் 12 அழகு, 32 லட்சணம், பள்ளியிலே பரசிவனை, பாதத்திலே செந்தாமரை புஷ்பம், முதுகில் 5 மச்சநகை, முதுகிலே 5 மச்சநகை, தொப்பிலே உமைய மாணிக்கம், எண்டை காலிலே விருது தண்டை, முழங்காலிலே முத்து மாலை. அமணி முன்னழகு பின்னழகு படித்தவரை பற்றி படிக்க 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 இன்னும் கொஞ்ச நேரம் படிக்கலாமா என்று எனக்கு பேராசை வந்தது. ஆமா இன்னும் ஆசை வருது. அப்படி படிக்கும் போதே அப்பொழுதே நான் மனதில் வைத்தேன், ஒரு பெண்ணாக பட்டவள் பிறந்து விட்டால் அப்படிப்பட்ட அழகுடையவரை தான் மணக்க வேண்டும் என்றால் சதாவும் கன்னியாகவே காலம் கழிக்க வேண்டும் என்று அப்பவே நான் முடிவு செஞ்சேன். அப்பவே முடிவு எடுத்துட்டீங்க? ஆமா. அப்போ நான் இவரை நினைத்து என்னுடைய வருங்கால காதலை நினைத்து அப்படியே என் உள்ளமானது உருகி கொண்டே போனது. அப்பொழுது நாரதன் பார்த்து விட்டார். அம்மா நாரதன் பார்த்த உடனே ஏனம்மா இப்படி கவலைக்கிடமாக இருக்கிறாய் என்று கேட்க, நான் ஒருவரை நினைத்து நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன், அவருக்காகத்தான் காலமெல்லாம் கழித்து வருகிறேன். நான் பாம்பினுடைய வடிவத்திலிருந்து என்னை அந்த அழகு வலித்த மன்னவர் என்னை திருமணம் செய்வாரா, அதனால்தான் என் மனம் வேதனையாக இருக்கிறது சாமி என்று சொன்னேன். நீ ஒன்றும் கவலைப்படாது, அருகிலே பகர்ந்து என்று ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே சென்று முழுகி எழுந்திருத்தால் நீ நினைத்த காரியமானது கைகூடும் என்று சொல்ல அதே போல பகர்ந்த குளத்திலே முழுகி எந்திரிச்ச காரியமானது நிறைவேறவில்லை. அப்போ காரியம் நிறைவேறாத காரணத்தினால் என் உள்ளமானது எப்படி இருந்தது, நான் இனிமேல் படிக்க உயிரோடு வாழக்கூடாது, யாருக்காக நான் வாழ்ந்தேன் அவருக்காகவே வாழ்ந்த பிறகு அவரே என்னை பார்க்க வரவில்லை என்றால் நான் உயிரோடு வாழ்வதில் அர்த்தமில்லை என்று சொல்லி அப்பொழுது என் கண்களை கட்டி, என் கைகளை கட்டி, என் கால்களை கட்டி அந்த மகர குளத்தில் 8 குதித்து மடிந்து விடலாம் என்று முடிவெடுத்தேன். நானும் 8 குதிக்க அப்பொழுது அங்கே இருந்து ஓடி வந்து, கண்ணே நீ கவலைப்படாதே, உன் வருங்கால காதல் உன் கணவன் வந்து விட்டேன் அப்படின்னு என்னை கையேந்தி கொண்டார். கையேந்திட்டார். ஆமா. அந்த பொன்னான திருக்கரங்கள் என் மேலையில் பட்டவுடன் முதுகிலே இருக்கக்கூடிய அந்த மச்ச ரேகையானது என் நிழல் என் அங்கத்தில் பட்டவுடன் பாம்பனுடைய வடிவத்தில் இருந்த நான் இப்படி அழகிய மங்கையாக மாறினேன்.